வெல்கம் டு பல்லுயிர் பூங்கா. நம்ம உள்ள போய் நம்ம என்ன இருக்குன்னு ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஜீவன் என்ன ஜீவன் பண்ணி கல்ல வரைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட கட்டிடுவான். ஆனானப்பட்ட வசூல் ராஜாவே ராங் சைடு எடுக்க வச்சிட்டீங்க. அப்படி கேளுங்க. அவன் ராங் சைடு. இது தப்பு. ஒரு புது மார்க்கெட்ல எக்ஸிட் அலையா உள்ள. ஆமாமா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். வாய்ஸ் சும்மா இருக்கு. ப்ளீஸ் பண். கொலஸ்டி. கேமரா மட்டும் ஓடிட்டு அது ரொம்ப ரொம்ப நல்லா கூலிங்கா இருக்கு. என்ன நல்லா பாத்துங்க. அந்த சைடு பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு. உங்களுக்கு அடுத்த ஷாட்ல பட்டர்ஃப்ளை காட்டுறேன். அது மாதிரி ஜோக்கெல்லாம் அடிதான். யோசிக்கவே மாட்டான். ஆமா அதுதான் அதே தான்டா. கஷ்டப்பட்டு ஓடுறீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது போக கூடாது. என்ன கொடுமை சரவணனது. பட்டர்ஃப்ளை பாருங்க, பட்டர்ஃப்ளையே இருக்கும்னு நினைச்சுக்காங்க. பட்டர்ஃப்ளை இது கூட இருக்கும். ஏறி இப்படி சுத்தி பார்த்துட்டு நீங்க கேட்டே ஆகணும் இந்த இடத்துல. ஒண்ணும் இல்ல ஆனா ஒண்ணு இத பாக்க நம்ம 10 கிலோமீட்டர் வந்தோம் பத்தியா. சரி அப்படியே கைஸ் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. யாரோ தப்பா எழுதிருக்காங்க. அந்த மரத்தோட பேரே அதான்டா. மரத்தோட பேரே அதான்டா. பட்டர்ஃப்ளைஸ பத்தி நான் சொல்றதோட கேட்டு சொன்னேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் சம்பேரி. டேய் இந்த சிறுமலை போலான்னு பிளான் போட்ட ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரா? என்ன லேட் ஆயிருமே. எப்படி இருந்தாலும் போக முடியாது இன்னைக்கு. லீவ் போட்டுருக்கேன். அந்த மாதிரி கார்ல படுத்துங்க சொல்றேன். தூங்கிட்டானா லீவ் போறது முடிவு பண்ணா திண்டுக்கல்ல பிரியாணி சாப்பிட்டு போலாம். இன்னைக்கு ஒரு புட்டி 2 இட்லி ஒரு ஆம்லெட்டுக்கா நீ இப்படி தூங்குற? அவன் தனியா சாப்பிட்டான். 4 இட்லி அவங்க அண்ணன் ஊட்டி விட்டு. ஓ அப்படியா விஷயம். மொத்தம் 6 இட்லி சாப்பிட்டுருக்காங்க. மொத்தமா 6 இட்லி. 6 இட்லி. சட்னி நல்லா வச்சு கார சட்னி. எது கார சட்னியா? ஆமா இப்படி எந்த வெரைட்டியா நான் பாக்கல. நான் பார்க்கவே இல்லையடா. ஏடா கடைசியா சாப்பிட்டவனுக்கு கார சட்னின்னு ஒண்ணு இருந்தது தெரியாம பண்ணிட்டீங்களேடா. எனக்கு நான் பார்த்தேன். எடுக்கல காரமா இருக்கும்னு சொல்லி எடுக்கல. தம்பி போனோட எல்லா பாத்திரத்தையும் கார சட்னி காரமா தான் இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்த்தா அப்பதான் எடுப்பான் டிஷ் எப்பவுமே. யாரு ஜீவனா? நானா? மீதி ஆம்லெட் சாப்பிட்டீங்களா? ஆம்லெட் சாப்பிட்டேன். இந்த ஷேர் பண்ணி பிரெட் ஆம்லெட் சொல்லி என்ன நல்லா இருந்ததோ ஷேரிங் ஒரு வார்த்தை அது ஜீவனுக்கு தெரியாது. நீ எத்தனை ஆம்லெட் சாப்பிட்ட? ஒண்ணே half எடுத்துக்கிட்டான். half அதாவது என்கிட்ட ஒரு half புடிங்கிட்டா அவனோட அவன் சாப்பிட்டான். அப்ப எவ்வளவு சாப்பிட்டேன்னா 1.5 சொல்றான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கரண்ட்ல இருந்த பயோ பார்க்னா என்ன? என்னங்க மாமா? எனக்கே தெரியாது. பயோ டைவர்ஸ் என்ன டயலாக்? ஆக்சுவலா கஷ்டப்படுத்தாம யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம அமைதியா ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரி இடத்துல அதுக்கு வேலைக்கு போகணும். எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யாரையும் நம்ம தொந்தரவு பண்ண தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. ஜீவன் இத கரெக்டா படி. மத்தியானம் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். A few moments later. அடுத்த வியூ பாயிண்ட் நான் ஏறலாமா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சண்டை போடுங்க. அதோட சண்டை போட்டு அங்க போற குழந்தைய காப்பாத்துங்க. ஆனா நான் லோ பட்ஜெட் விஜய் இல்ல. எப்படி இருக்கு? சொல்லுங்க அக்கா சொன்னாங்க.
இல்ல எப்படி அந்த பிஸ்கட் வாங்கி முதல்ல நாய்க்கு போட்டோம் கைஸ் அது மாதிரி இல்ல. ஆனா நக்கல்யா அவனுக்கு இது ஜீவன் ஆசைப்பட்டு கேட்டாரு. தான் அதனால கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவோம். நாயின்னு சொல்ல மாட்டோம். பாரு வேற யாரும் அதை எடுக்க கூடாதுன்னு என்ன வேலை பாக்குறான் பாரு. இல்ல அதனாலதான் நீங்க இப்படி பண்ணி நாங்க 4 ஸ்லைஸ் போட சொல்லி இது பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் ஃபுல்லா சுத்தி பாத்துட்டோம். நல்ல இது பேலன்ஸ் வாங்கிட்டீங்களா? பேலன்ஸ்லாம் வாங்கிட்டேன். பேலன்ஸ் வாங்கினா நம்ம எல்லாம் இப்படி நிக்கிறோம். எல்லாரும் பேலன்ஸ் அடிக்கிறோம். பேலன்ஸ்னால தான் என்ன பண்றது தலையெழுத்து A few moments later. வாவ் இது வேற லெவலா இருக்கு. ஹைட்லாம் கம்மியா இருக்கு. இது சிக்ஸாக்கா இருக்குல்ல. ஓ அது கூட சப்பையா இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஜீவன் இன்னும் நீங்க பார்க்க போறீங்க. என்ன இறக்கி விட்டுருங்க. டக்குன்னு மாத்தி கை கொடுக்கணும். அந்த கை இனிமே பிரெட் ஆம்லெட் கேப்பியா? நீங்க கவலை அதை இருக்கிற இல்ல இனிமே பிரெட் ஆம்லெட் கேப்பியா? கேட்க மாட்டேன்னு சொன்னா இங்கே இறக்கிடுவேன். விட மாட்டேன். இப்படி ஏத்துட்டு கமலாமே நீங்களும் பாருங்க கைஸ் டான்ஸ் ஆடுறேன். சீசா வரண்டா வரண்டா. அப்படியே டான்ஸ் ஆடு. நுங்கி டான்ஸ் ஆடு. அப்படியே டான்ஸ் ஆடிட்டோம். இவன் தரையில எல்லாம் ஆட மாட்டீங்க. அந்த இடத்துலயாவது ஆடுங்க. தரையில இருக்கும்போது ஓகே பினிஷ் பண்றோம். ஜீவன் ஏய் ஏன்டா நான் இன்னைக்குதான் கயிறுல ஏறினேன். ஏய் நீ கொஞ்சம் மேல கால் வைக்கணும்டா. மேல மேல வை. அதான் 150 கிலோ தாங்கும். டயட் பிளான் வேற எடுத்துட்டு இருக்காப்ல. ஃபிட்னஸ் முடிச்சிட்டா. அவ்வளவுதான்டா. ரெஸ்ட் எடுத்துக்க. இது வழி இருக்குல்ல. வந்த வழியிலே முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போனோம். இப்ப இப்படி டான்ஸ் ஆடுறோம். ஊஞ்சல் நின்னுகிட்டு இருப்பாரு. அது மாதிரி வந்துட்டு இருக்கா ஜீவன். இப்ப கீழே போகாம நேரம் வந்துடுறான். ஜீவன் கேமராவை பார்த்து கையாட்டு. ஐயோ என்னைய பொருள் காட்சி ஆக்கிட்டாரு. நான் வரல. இது கொஞ்சம் டப்பு தான். ரொம்ப கஷ்டமா இருக்கா. அதுல கூட வந்துடுறேன்.
கண்ணா கண்ணா தம்பி ஐயோ ஃபுல்லா மேல புடி நல்லா. எனக்கு இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. வேணாம் ஜீவன், நீ இதுல வராத. கிடையாது, ஜீவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. பார், நாங்கள் எவ்வளோ சொல்லியும் எவ்வளோ டஃப் ரைடாக இருந்தாலும் பரவாயில்ல, 40 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வந்துட்டு இருக்கான். ஆ உங்களை அவன் நடுவில் ஃபவுல் கேம் விளையாடிட்டான். அங்கே பாருங்க, கம்பியில் காலை வைக்காம கைத்துல காலை வச்சு ஏமாத்திட்டான் ஊரை. இதோட நம்ம கயாக்கு வந்து நான் ஏற்கனவே போயிருக்கேன், 2 டைம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இது 3வது டைமு. கீர்த்திக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்துட்டீங்க, வாங்க அப்படியே திருப்பிட்டே வாங்க. லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுங்க. கமால் அண்ணன் இப்படி பாருங்க, இப்படி வந்துட்டு இருக்காரு. பெரிய ஆஃப் ரோட்ல வந்துட்டு இருக்காரு. சேண்டா அதுதான் நம்ம நினைக்கிறபடி போவாது, அதை நினைக்கிறபடி நம்ம வந்துடணும். இது கஷ்டங்கிறீங்க, அந்த ஸ்லோப்பை பாருங்க. ஏடிவியே நாங்க ஸ்கூட்டி மாதிரி ஓட்டுவோம். உள்ள போயிட்டு இருக்கீங்க பாருங்க. கமான் கமலண்ணா இங்க, கீர்த்தி மூர்த்தி சங்க. லெஃப்ட் மட்டும் போகணுமா? ஓகே. ரெண்டுமே ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட். இந்த இடம் தான் இருக்கல ரிஸ்க். ஏறி உட்காருப்பா. மோத்திஸ் போயிட்டாரு. பாருங்க, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா கைத்து மேலே நடக்கிறாங்கன்ட்டு, அது மாதிரி மோத்தி சொன்ன சைக்கிளில் காற்று இருக்கான்னு பார்த்துட்டே வரணும். காற்று டயரே இல்லை, எங்கே காற்று. ஐ கைஸ், மோத்தி சொன்ன ரிவர்ஸில் போகிறாரு பாருங்க கைஸ். அந்த அதுக்கு நீ அந்த பாட்டை தலைகீழ பாடணும், அப்பதான் அது நேரா வரும். அடுத்ததாக களத்துல குதிக்க போறாரு. சிங்கம் கடை இறங்கிருச்சு. ஜீவனையே காலே உள்ள போதான். தரையில சைக்கிள் ஓட்டுறானா தண்ணி ஓட்டிட்டு இருக்கான். தண்ணிலையும் தெரியுமா மேலே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.